10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு 16ஆம் தேதி தொடங்க உள்ள நிலையில் மலைவாழ் பள்ளி மாணவர்கள் பொதுத் தேர்வை எழுத பல கிலோமீட்டர் தொலைவிற்கு செல்ல வேண்டியிருக்கிறது. தகுந்த போக்குவரத்து வசதியும் இல்லாமல் மாணவர்கள் தவிக்கின்றனர். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் தாலுகாவிற்குட்பட்ட பர்கூர் மலைப்பகுதிகளில் 100க்கும் மேற்பட்ட மலை கிராமங்கள் உள்ளன. இந்த கிராமங்களில் இருந்து 10ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்கள் அரசு பொதுத் தேர்வு எழுத பர்கூரில் செயல்படும் மேல்நிலைப் பள்ளிக்கு செல்ல வேண்டியுள்ளது. மலை கிராமங்களில் இருந்து பர்கூர் செல்ல சரியான போக்குவரத்து வசதி இல்லாததால் பல மாணவ மாணவிகள் பொதுத் தேர்வு எழுதாமலேயே பள்ளி படிப்பை பாதையில் முடித்து விடுகின்றனர். இதேபோல் ஹோசூர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் படிக்கும் 10ஆம் வகுப்பு மாணவர்கள் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுத 25 கிலோமீட்டருக்கும் மேல் உள்ள பர்கூருக்கு செல்ல வேண்டியுள்ளதால் கடும் மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளனர். வரப்போற பொது தேர்வு எழுதுறதுக்கு பர்கூர் சென்ட்ரல் ஸ்கூலுக்கு போக வேண்டியதா இருக்கு. போகிறதுக்கு போக்குவரத்து வசதி எங்களுக்கு எதுவுமே இல்லை. நாங்களே வாடகை கொடுத்து போக்குவரத்து வண்டியில போறோம். அப்படி போயிட்டு வரதுனால எங்களுக்கு எல்லா எக்ஸாம் எழுதி முடிக்கிறதுனால 700 ரூபாய் செலவாகிறது. 10ஆம் பொது தேர்தல் எழுதுறதுக்கு பர்கூர் போய் வரணும். போய் வர்றதுக்கு 2 மணி நேரம் ஆகுது. போறதுக்கு 2 மணி நேரம், வர்றதுக்கு 2 மணி நேரம் ஆகுது. எங்களுக்கு பஸ் போக்குவரத்து கிடையாது. நாங்கள் அதனால பப்ளிக் எக்ஸாம் எழுதுறதுக்கு நாங்களே வாடகை கொடுத்து வண்டி எடுத்துட்டு போய் எழுதிட்டு வரோம். ஓசூர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் இருந்து பர்கூர் செல்ல தனியார் வாடகை வாகனங்களை அமர்த்தி செல்ல வேண்டியிருப்பதாகவும் இதனால் நாளொன்றுக்கு 100 ரூபாய் செலவாகிறது என்றும் மாணவர்கள் வருத்தம் தெரிவித்தனர். நான் ஒசூரில் 10ஆம் வகுப்பு படிக்கிறேன். எங்கள் பள்ளியில் 18 பேர் படிக்கிறோம். 18 பேர் 10வது படிக்கிறோம். நாங்கள் பப்ளிக் எக்ஸாம் எழுதுறதுக்கு பர்கூர் போக வேண்டியது இருக்குது. ஆனால் அங்கே போய் வர்றதுக்கு எங்களுக்கு 700 ரூபாய் செலவாகுது. அதனால அரசு எங்களுக்கு இங்கேயே சென்ட்ரல் அமைக்கணும்னு கேட்டுக்கொள்கிறோம். இல்லைன்னா இங்கே ஒரு பஸ் வசதி அமைத்து தரணும்னு கேட்டுக்கொள்கிறோம். மலை கிராமங்களில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளிக்கு அந்தந்த பள்ளிகளிலேயே பொதுத் தேர்வு மையம் அமைக்க வேண்டும் என்றும், இல்லாவிட்டால் பொதுத் தேர்வு நடைபெறும் போது மட்டுமாவது அரசு சிறப்பு பேருந்துகள் இயக்க வேண்டும் என்றும் மாணவர்களும் பெற்றோர்களும் கோரிக்கை வைத்துள்ளனர். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு வரும் 16ஆம் தேதி தொடங்க உள்ள நிலையில் அவர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என சமூக ஆர்வலர்களும் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். புதிய தலைமுறைக்காக சத்தியமங்கலத்தில் இருந்து சந்திரசேகரன்.